அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் சிவில் ப்ரொசீஜர் கோடில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின், இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினை பார்க்க போகிறோம். அதிக மதிப்பெண்கள் அள்ளித்தரும் இந்த பகுதியை கண்டிப்பாக விட்டுடாதீங்க. தெரிஞ்சிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகாதீங்க. மிக மிக எளிமையான ஒரு கான்செப்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டைமை பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணுற செக்ஷனும் இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு தான். உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் உங்களுடைய எக்ஸாமை எழுதலாம். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க, அதற்கு உண்டான ரெமிடிஸை உங்களை ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. கோர்ட்டில் எந்த மாதிரி நடக்குதோ அந்த மாதிரி. அதன் அடிப்படையில் ஏ என்பவர் அதிகாரம் இல்லாத, அதாவது ஏ என்பவர் அதிகாரம் மீன்ஸ் இந்த இடத்துல ஜூரிசெக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் இல்லாத நீதிமன்றத்தில் வழக்கை தொடருகிறார். வழக்கை தொடர்ந்துட்டார், தொடருகிறார்லாம் கிடையாது, தொடர்ந்து விட்டார் அப்படின்னு வச்சுக்கிங்க. விசாரணை ஆரம்பிக்கும் முன் நீதிபதி அந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என உணர்கிறார். கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த கேஸு நம்மளுடைய ஜூரிசெக்ஷனில் நம்ம கோர்ட்டில் வரக்கூடாது, வந்துடுச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பொழுது நீதிபதி என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஏ ஃபைல்டு சூட் இன் கோர்ட் விச் டிட் நாட் ஹேவ் ஜூரிசெக்ஷன். த ஜட்ஜ் ரியலைஸ்டு திஸ் ஃபேக்ட் ஆஃப் பீரியர் டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல். ட்ரையல் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறாரு. வாட் கேன் த ஜட்ஜ் டூ அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மிக மிக எளிமையான கொஸ்டின். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜூரிசெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் தான். இதற்கு முன்னாடி ஜூரிசெக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். அதையும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வழக்கு உங்களுக்கு மிக எளிமையாக புரியும். ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறோம் பாருங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து வெதர் ஏ ஃபைல்டு கரெக்ட் ஜூரிசெக்ஷனானு கேட்குறேன். நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான் கொஸ்டினை. இது எனக்கு தோணுன கொஸ்டின். இது உங்களுக்கு எதனா நல்ல கொஸ்டின் தோணிச்சுன்னா அதையும் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம், தவறொன்றும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பார்ட் சி அண்ட் பார்ட் டி பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையாக இருக்கும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா எளிமையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடுவீங்க. அதனால் மனப்பாடம் செய்ய வேண்டிய பகுதி இது கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இல்லுஸ்ட்ரேஷனில் இருந்து நீங்கள் ஒரு கொஸ்டினை எடுக்கிறது என்ன கஷ்டம், நம்மளுக்கு எடுத்துருவோம். வெதர் ஏ ஒரு கொஸ்டின் எடுத்தாச்சு. வெதர் ஏ ஃபைல்டு பெட்டிஷன் இஸ் நம்பர்டு இன் கோர்ட் இஸ் வேலிடு. கோர்ட்டில் நம்பர் ஆகிருக்குது, அந்த வழக்கு நம்பர் ஆகி சம்மன் போய் ட்ரையல் வரும்போது தான் ஆனரபிள் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறாரு இந்த கேஸ் நம்மளுடைய கோர்ட்டில் வரக்கூடாது அப்படின்னு. நம்பரானது வேலிடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டியவாறு உங்களுக்கு ஏதாச்சும் பெட்டராக தோணிச்சுன்னா அதையும் நீங்கள் கேள்வியாக கேளுங்க. அதற்குண்டான பதிலை இந்த இடத்துல சொல்லுங்கள். ஸோ அந்த கோர்ட்டில் நம்பரானது தவறு, வேலிடு கிடையாது. ஸோ நோ கொடுத்துட்டேன். வெதர் ஹானரபிள் ஜட்ஜ் ரியலைஸ் அண்ட் ஸ்டாப் த ட்ரையல் இஸ் வேலிடு. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, உடனே ட்ரையலை ஸ்டாப் பண்ணிடணுமா என்ன ஆவாங்க? பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன ஆவார்? அவர் பாதிப்படைஞ்சவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே, அவர் என்ன பண்ணுவார்? ஸோ நீதி இந்த இடத்துல வழங்க முடியாதா? 0 எஃப்ஐஆர் இருக்குது. இந்த மாதிரி 0 கான்செப்டில் ஏதாச்சும் ஒரு பெட்டிஷனை போட்டால் உள்ளே சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் முடிச்சு வெளில அனுப்பக்கூடாதா? இந்த மாதிரி பல கொஸ்டின் உங்களுக்கு எழும்போம். அதற்குண்டான பதில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற போது தான் இந்த கான்செப்ட் வருது. சிபிசி கலர் ஒர்க் புக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்டை இன்ட்ரோ பண்ணுறோம். இந்த புத்தகம் வீடியோவை பார்த்து நீங்கள் எழுதும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது. வீடியோவை பார்க்க போகிறீங்க, எழுத போகிறீங்க. எக்ஸாமுடைய லாஸ்ட் மினிட்டில் புத்தகத்தை மட்டும் பார்ப்பீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க, வந்துடுவீங்க. 100% ரிசல்ட்டு உறுதின்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. நீங்கள் லாஸ்ட் மினிட்டில் பார்க்குறீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு உதவாது. ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு வேணால் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய படிப்புக்கு உதவாது. சரி, ஓகே, ரைட், அது அப்புறம் பார்த்துக்கலாம். வெதர் நம்பர் ஆனதை பற்றி சொல்லிட்டேன். நம்பர் ஆனது ரைட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். நான் நம்பர் ஆனது தப்பு தான் சொல்லியாச்சு. வெதர் ஹானரபிள் ஜட்ஜ் ரியலைஸ் ஸ்டாப் த ட்ரையல். ஸோ அந்த ட்ரையலையே ஸ்டாப் பண்ணுறாரு, அது வேலிடான்னு கேட்குறேன். எஸ், வேலிடு தான். அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்ல போகிறேன். வெதர் த கோர்ட் ரிட்டன் ஆஃப் த பிளைண்ட் டு அனதர் கோர்ட் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். எஸ், வேலிட். இன்னொரு கோர்ட்டுக்கு அதை அமுச்சு விட்ருவாங்க. எந்த ஜூரிசெக்ஷனுக்கு உண்டான அந்த கோர்ட்டோ
அந்த கோர்ட்டில் அந்த பண்டலை அமுச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா மனுதாரர்கிட்ட அந்த வழக்கை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா என்டோஸ் பண்ணிவிடுவார். என்டோஸ் பண்ண உடனே அந்த இடத்துல அந்த கோர்ட்டில் நம்பர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்டு செக்ஷனில் ஆர்டர் 7 ரூல் 10 ஆஃப் சிபிசியில் ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டில் மிக தெளிவாக இருக்குது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கைண்ட்லி சி ஃபுல் வீடியோ எபோவ். மேலே போங்க, 45 வீடியோ இருக்குது மேலே பாருங்கள், ஃபுல்லாக நோட்ஸ் எடுங்க. ஏனோ தானன்னு படிக்கக்கூடாது. ஏனோ தானன்னு படித்தா அந்த படிப்புக்கு உண்டான மரியாதை கிடையாது. நாளைக்கு யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் படிக்கிறோம். அதுக்காக தான் படிக்கிறது நம்ம. அதனால் முழுமையாக இதை நீங்கள் அர்ப்பணிங்க. முதல்ல படிப்புன்றது, இந்த படிப்புன்றதை முழுமையாக அர்ப்பணித்தா மட்டும்தான் உங்களால் கோர்ட்டில் நின்று ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா நானும் அட்வொகேட் படிச்சுட்டேன்னு காலரை தூக்கி வச்சுன்னு தெரிய வேண்டியதுதான். ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஸோ 45 வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் மிக அற்புதமாக உங்களுக்கு இன்னத்துக்கெல்லாம் புரிய வந்துட்டுருக்கும். நான் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த டாப்பிக்கில் இது வருது, எந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம், எந்த மாதிரி நம்ம இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணோம், எந்த செக்ஷனை நம்ம எழுதணும், இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு இன்னத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிக புரிகிற மாதிரி உங்களுக்கு 45 கொஸ்டின் ஆன்சரும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அதை பார்த்து நோட்ஸை எடுங்க. ஃபேக்ட் ஆஃப் இஷ்யூஸ், ஃபேக்ட் ஆஃப் கேஸு, ரைட் ஆல் செக்ஷன், ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க. அதை ஃபுல்லாக இந்த இடத்துல எழுத போகிறீங்க. இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஆர்டர் 7 ரூல் 10 மட்டும்தான். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டை பற்றி மட்டும்தான் சொல்லுது. ஸோ ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் பார்த்துக்குங்க. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது மனுதாரர் போட்ட அந்த பெட்டிஷன், அந்த பிளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரிடமே ரிட்டர்ன் செய்வது தான் அந்த கான்செப்ட். அப்படி இல்லைனா இன்னொரு கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுறது தான் அந்த கான்செப்ட். அதாவது சரியான ஜூரி செக்ஷனுக்கு அந்த பண்டலை அனுப்பி வைப்பது தான் ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்னு அர்த்தம். இதில் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்னு ஒன்று இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுவும் அதுவும் வேறு. ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்ன்றது அந்த கோர்ட்லேயே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டு அந்த கோர்ட்டில் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் இன்னொரு கோர்ட்டுக்கு அந்த பண்டல் போகுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறீங்க. இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நிறைய எழுதலாம் இதில். ஏன்னா ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்டலை எடுக்கலை, விக்டிம் இருக்கார். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுங்க. கன்க்ளூஷன் எழுதுங்க. கன்க்ளூஷனில் ஒன்றுமே கிடையாது. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை மாற்றி எழுத போகிறீங்க, ஃபேக்ட் ஆஃப் கேஸை எழுத போகிறீங்க, இந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதை எழுத போகிறீங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஹரிலால் பட்னி வெர்சஸ் காளிநாத் AIR 1962 சுப்ரீம் கோர்ட் 1990 19/9 இருக்கக்கூடிய வழக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஜூரிசெக்ஷனை பற்றி சொல்ல வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிற்கு முன்னாடி வழக்கில் இருக்குது. ஸோ 44வது வழக்காக கொஸ்டினில் இந்த கேஸ் ஸ்டடிக்கு உண்டான முழு ஆன்சர் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் ஆஃப் பிளைண்ட்டில் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடியும் இதில் இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு இது ஒர்க் புக் மாதிரி நினச்சிக்கிங்க. எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஆன்சரை சரியாக கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதிகாரம் இல்லாத நீதிமன்றத்தில் நடந்த விசாரணை வாய்ட் ஆப் இனிட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே நீதிபதி விசாரணை நடத்தாமல் வழக்கை திருப்ப அனுப்ப வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா லீகல் ஃபேக்ட். ஃபேக்ட் ஆஃப் கேஸில் இதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆழமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எந்த மாதிரியான கொஸ்டின் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதற்கு பிறகு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைபர் பண்ணுறது கிடையாது. நீங்களே பண்ணலைன்னா வேறு யார் தான் பண்ணுவாங்க? இது ஒன்றையும் வேறு ஒன்றும் வலைதளம் கிடையாது. இது சட்ட வலைதளம். இது நீங்கள் மட்டும்தான் பண்ணி ஆகணும், வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.